தளபதி விஜய் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் ஃபஸ்ட் டைமாக மதுரை ஏர்போர்ட்லேருந்து வெளியே வந்து ஒரு ப்ரெஸ் மீட் மாதிரி கொடுத்துருக்காரு. ப்ரெஸ் மீட்னாலே அவருக்கு அலர்ஜி, பெருசாக பேச மாட்டார் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த வந்து உடச்சிருக்கிறாரு. இது வந்து ஒரு மினி ப்ரெஸ் மீட் தான். பட் இந்த ஜனநாயகன் படத்தோட இந்த ஷூட்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் மெயின் பிக்சரே வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து என்னென்னா, இந்த ப்ரெஸ் மீட்டை அவர் மதுரையில் வெளியே வராரு, ரோட் ஷோ. அவர் வந்து பார்த்தோம்னா கட்சி சார்பாக எதுக்குமே வரல, தெளிவாக சொல்லிட்டார். நான் மதுரையிலேருந்து கொடைக்கானலுக்கு ஜனநாயகன் படத்தோட ஷூட்டிங் விஷயமாக நான் போகிறேன். அதனால் என்னை தயவுசெய்து யாரும் பின்தொடர்ந்து வராதிங்க, பின்னாடி வந்து பைக்கில் ஃபாலோ பண்ணி வராதிங்க, காரில் ஃபாலோ பண்ணி வராதிங்க, நான் வர இடத்துக்கு ஓடி வராதிங்க, இப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் அவர் ஒரு வாட்டி சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா, சில பேர் அவங்க வந்து விஜய் சாரோட ஃபேன்ஸா இல்லை கட்சி தொண்டர்களா ஒன்றுமே புரியல. யாருன்னே கரெக்டாக வந்து கணிக்க முடியல. ஒன்று ஃபேன்ஸாக இருக்கணும், இல்லை தொண்டர்களாக இருக்கட்டும். அவர் போகிற இடம்லாம் பின்னாடி போயிட்டு அவரை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது. அவர் ஷூட்டிங் போகிறாரு, அந்த இடத்துல போயிட்டு இப்போ நான் ஒன்று கேட்குறேன். அவர் வந்து வராரு, கேரவன் மேலே ஏறுறீங்க, கேரவன் மேலே ஏறி கீழே விழுந்து கை கால் எதனா உடஞ்சிதுன்னா யார் பதில் சொல்லுவா? அப்புறம் மரத்துலேருந்து ஒருத்தன் தாவி அப்படியே குதிச்சிட்றா அப்படிங்கிற மாதிரி குதிச்சு அவர்கிட்ட போயிட்டு இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணுறோம். கேரவன்லாம் பார்த்தோன்னா, அந்த வேன்லாம் பார்த்தோன்னா அது வந்து ஒரு மாதிரி ஒரு இதுவாக இருக்கும், அது ஒரு கர்வ்டாக இருக்கும். அந்த இடத்துல வழுக்கி காலுகளை உடஞ்சி அப்புறம் கை எதனா உடஞ்சிதுன்னா வீட்டில் என்ன ஒரே வார்த்தை சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்து ஒரு நடிகரை நம்பி போனால் என் பையன் கை கால் உடைச்சிட்டான், இப்போ அந்த நடிகரை வந்து இது பண்ணுவார் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு எதிர்க்கட்சி என்ன பண்ணுவாங்க, ஏதோ அவருக்கு பிடிக்காத சில பேர் பார்த்தீங்களா, விஜயை நம்பி போனால் இதுதான் இளைஞர்களை வந்து இது பண்ணுறாரு அப்படின்னு. நீயே வந்து உன்னுடைய தலைவனுக்கு ஒரு கெட்ட பேரை உண்டு பண்ணி அவருக்கு வந்து ஒரு கரும்புள்ளியை வந்து நீ உருவாக்குற, ஒரு பிளாக் மார்க்கு, அவருக்கு ஒரு நெகட்டிவிட்டியை நீயே வந்து க்ரியேட் பண்ணுற. அப்போது ஒரு தலைவர் வந்து சொல்கிறாரு இது மாதிரி செய்யாதீங்க அப்படின்னா நம்ம வந்து அதை கேட்கணும். இந்த பின்னாடி ஓடுறது, பின்னாடி ஓடி போய் எங்கன்னா வந்து பிரேக் அடித்து விழுந்து ஸ்கிட்டாகி எதனா வண்டி கிண்டி வேணுகின்னு மோதி ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா யார் பொறுப்பு? அவரை தான் திட்டுவாங்க, அவருக்கு தான் அது கெட்ட பேர். கடைசியில் ஒரே வார்த்தை சொல்கிறாங்க, நீங்கள் தான் இதை வந்து இது பண்ணோம். அவர் ஏற்கனவே அவர் வெளியே வர வேணாம், ஏன்னா இப்படி மாதிரி இது மாதிரிலாம் பண்ணுவாங்க ரசிகர்களும் தொண்டர்களும்ன்ட்டு தான் அவர் வீட்டுக்குள்ளேயே இருந்தார். இதை காரணமாக காட்டி சில கட்சிகள்லாம் என்ன சொன்னாங்க, விஜய் வீட்டுக்குள்ளேயே ஒர்க் ஃப்ரம் ஹோமு, விஜய்க்கு வெளியே வர தெரியாது, வீட்டுக்குள்ளேயே இருக்க சொல்லுங்கள் அப்படின்னு நக்கலாக பேசுகிறாங்க. ஸோ இப்போ வந்து அவர் வெளியே வர்றது இது மாதிரி ஏதாவது ஒரு கிறுக்குத்தனம் சேஷ்டை பண்ணி அவர் வெளியவே வரவிட முடியாத அளவுக்கு பண்ணிங்க அப்படின்னா இதனால் லாஸ்ட் டிவிகேவுக்கும் விஜய் சாருக்கும் தான் ஒரு பெரிய ஒரு கெட்ட பேர். ஸோ அதனால் அவர் சொல்கிற அவருடைய ரசிகர்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், இந்த நண்பிகள் எல்லாம் அவருக்கு தயவுசெய்து கோஆப்ரேட் பண்ணி அவரை ஷூட்டிங் போக விடுங்க. போனதுக்கப்புறம் அவர் முடித்ததுக்கப்புறம் வந்தார் அப்படின்னா அமைதியாக இந்த மேலே ஏறுறது, இந்த கண்டம் விட்டு கண்டம் தாவுறது, இதெல்லாம் தேவையில்லாத ஒரு வேலை. அழகாக அவர் எங்கேயும் போக மாட்டார். அவர் நீங்கள் ஒரு கூட்டம் இருந்தீங்கன்னா அந்த இடத்துல தான் நிற்பார். பொறுமையாக போய் ஒருத்தராக பார்த்து அவர்கிட்ட போயிட்டு கை கொடுக்குறதோ பார்க்குறதோ, அப்புறம் இங்கேருந்து தாவுறது அங்கேருந்து தாவுறது, இதெல்லாம் வேணாம். இதெல்லாம் வந்து ஒரு தேவையில்லாத வேலை. ஸோ அதை மட்டும் இந்த வீடியோவில் வந்து சொல்லிக்கிறேன். அண்டு தயவுசெய்து வந்து தளபதி விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு கோஆப்ரேஷன் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு லீடராக, ஒரு தமிழ்நாட்டில் ஒரு எமர்ஜிங் பொலிட்டிக்கல் லீடராக வந்துக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு பெரிய ஒரு பார்ட்டியாக டிவிக்கே வராங்க. நான் அந்த கட்சியில் இல்லை, பட் இருந்தாலும் அவருடைய அரசியல் வருகை அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு புரட்சியாக தான் நான் பார்க்குறேன். டெல்லியில் வந்து அந்த ஒரு அண்ணா ஹசாரே அந்த ஒரு அலை இருந்தது, உருவாச்சு. அதுக்கப்புறம் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய அலை வந்து பெரிய அளவில் உருவாச்சு. ஸோ அந்த டைமில் எப்படி ஒரு விஷயம் வந்து டெல்லியில் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதோ அந்த ஒரு விஷயமாக தான் நான் தமிழ்நாட்டில் டிவிக்கே வந்து பார்க்குறேன், தளபதி விஜய் அவர்களை பார்க்குறேன். ஸோ இந்த டைமில் தேவையில்லாத ஏதாவது ஒரு சேஷ்டை பண்ணி மொத்தமாக வந்து க்ளோஸ் பண்ணி விட்டு போயிடாதீங்க தயவுசெய்து. அதுக்காக தான் வந்து இந்த ஒரு பதிவு. அண்ட் இந்த வீடியோ பற்றினா உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.